நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய டெல்லி கார் குண்டுவெடிப்பு விவகாரத்தில் தற்பொழுது மேலும் ஒரு நபரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த விவகாரத்தின் விசாரணையில் தற்போதைய சூழல் என்ன? இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபருடைய பின்னணி என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக முக்கிய கைது ஒன்றை தேசிய புலனாய்வு அமைப்பு அதாவது என்ஐஏ செய்திருக்கிறது என்று டெல்லி போலீசார் ஏற்கனவே அந்த I-20 கார்ல குண்டு வெடிச்சது எல்லாருக்குமே தெரியும். அந்த I-20 கார் முதல்ல சல்மான் என்பவரால் வாங்கப்பட்டு அதன் பிறகு பல பேருக்கு அது விற்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில இறுதியாக அந்த கார் யார் பெயரில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற விஷயத்துல ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அமீர் ரஷீத் அலி அப்படின்ற ஒரு நபரை, அவர் காஷ்மீரை சேர்ந்தவர், டெல்லியில அவரை கைது செஞ்சிருக்காங்க. இவரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காரை உமருக்கு கொடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நடந்தது தற்கொலை தாக்குதல் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய நிலையில இந்த கார் வெடிப்புக்கு காரணமாக சந்தேகப்படும் நபரான உமருக்கும் இந்த அமீர் ரஷீத் அலிக்கும் முக்கியமான தொடர்பு இருப்பதை தேசிய புலனாய்வு அமைப்பினர் உறுதி செய்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலேயே இதுவரைக்கும் தாக்குதலுக்கு பிளான் பண்ணது யார் அப்படின்ற விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில முக்கியமான நபர் ஒருவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார். இவருக்கு உமருடைய நேரடி தொடர்பு இருந்தது, பல விஷயங்கள் இவரோட ஆலோசனை நடத்துதா அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பாக விசாரணை செய்யும் பட்சத்துல இந்த வழக்கு, டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்குல என்ன திட்டமிடப்பட்டிருந்தது மட்டும் இல்லாம எந்தெந்த இடங்கள்ல, குறிப்பா எந்தெந்த இடங்கள்ல எப்போது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்ற முக்கிய விவரங்களும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதுல யாரெல்லாம் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் எத்தனை பேர் இதுல இருக்காங்க அப்படின்ற விஷயங்களும், வெடிப்பொருட்கள் வேற எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்காங்களா அப்படின்ற விவரங்களும் கூட இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் மூலமாக தெரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. ஆனால் இவருக்கு வேறு நபர்களுடன், ஏற்கனவே அல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் நிறைய டாக்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்ற விசாரணையையும் தற்போது தேசிய புலனாய்வு அமைப்பினர் முடக்கி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கைது அப்படின்றதே டெல்லி அந்த செங்கோட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாகத்தான் நாம பார்க்கப்படுகிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.